வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியில, மும்பைல, ஹைதராபாத்ல இப்படி தொடர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு ஸ்கேம் நடந்துட்டு வருது. அதுவும் குறிப்பா டேட்டிங் ஆப்ஸ வச்சு இப்படி ஸ்கேம் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய ஆண்களிடமிருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க பல பெண்கள். அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் இன்னைக்கு நியூஸ்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், டெல்லி, மும்பை இது போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்லலாம் நெறைய பப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெறைய இளைஞர்கள் டேட்டிங் ஆப்ஸ் மூலமா சந்திச்சு இந்த பப்ஸுக்கு போறது, ஈவினிங் அங்க போயிட்டு அங்க வந்து தண்ணி எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த ஒரு பழக்கம், ஒரு நாகரீகம் வந்து சமீப காலமாக அடுத்த தலைமுறையில வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இத வச்சு எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்னு பாருங்க. Tinder, Bumble போன்ற டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? அத தான் பெரும்பாலும் இந்த இளைஞர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப், கேஷுவல் டேட்டிங், எந்த சீரியஸ் கமிட்மெண்ட்ஸும் இல்லாம சேர்ந்து வெளியில போறது, தண்ணி அடிக்கிறது, என்ஜாய் பண்றது, இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்காக இது போன்ற டேட்டிங் ஆப்ஸ வந்து அணுகுறாங்க. இந்த கலாச்சாரம் மேலை நாடுகள்ல தான் ஆரம்பத்துல இருந்தது. இப்போ இந்தியாவிலயும் Tinder, Bumble போன்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த Tinder, Bumble போன்ற ஆப்ஸ் மூலமாக இளம் பெண்கள் போலியான ஒரு பெயர குடுக்க வேண்டியது, போலியான ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வைக்க வேண்டியது, இது மூலமா ஆண்களை டார்கெட் பண்ண வேண்டியது. இந்த டேட்டிங் ஆப்ல இருக்கக்கூடிய ஆண்களோட அவங்க கனெக்ட் பண்ண வேண்டியது, அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன கிரியேட் பண்ணிட்டு, "சரி வாங்க, உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நாம மீட் பண்ணலாம், நம்ம டேட்டிங் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள மும்பைல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில பப்ஸுக்கு வர சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட சில பப்ஸுக்கு இந்த ஆண்கள் வந்த உடனே, அவங்கள உள்ள கூட்டிட்டு போ வேண்டியது. மெனு கார்டையே பார்க்காம இந்த பெண்கள் இவர்களுக்கு தேவையானதை வந்து சரமாரியா ஆர்டர் பண்ண வேண்டியது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிங்க்கே ரூ. 2,500 ரூ. 3,000 இருக்கும். எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றது, ஃபுட் ஆர்டர் பண்றது, இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள ஆர்டர் பண்றது, இப்படி ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ரூ. 30,000 ரூ. 40,000 பில்லுல கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. உடனே இந்த ஆண்கள், "இல்லையே, எங்ககிட்ட இவ்ளோ காசு இல்ல. எங்களால இவ்ளோ காசு கட்ட முடியாதுன்னா" அங்க அந்த பப்ல இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ வச்சு அவங்கள மிரட்டி, நீங்க காசு கட்டலன்னா உங்கள வெளியில போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி, ஹராஸ் பண்ணி, அச்சுறுத்தி, கடைசியில வேற வழி இல்லாம, போனா போகுது. உங்களுக்காக வேணும்னா சர்வீஸ் சார்ஜஸ்லாம் நாங்க டிஸ்கவுண்ட் பண்றோம். இந்த தொகைய கட்டினா தான் நீங்க வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணை மட்டும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. பல பேர் கேட்கறாங்க. ஏன் இந்த பெண்களை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்கள் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. நாம 2 பேரும் தானே சேர்ந்து வந்தோம். இந்த பில்லுல பாதியாவது நீ கட்டு அப்படின்னு பல ஆண்கள் கேட்டபோது, அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. நான் இப்பதான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் ஸ்டூடண்ட். நீங்க கட்டிடுங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் ஜிபேல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும் பொழுது நைஸா நழுவி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரி இதெல்லாம் தாண்டி பில்லெல்லாம் கட்டுனதுக்கு அப்புறம் வெளியில வந்து, "சரி வாங்கம்மா, உங்க வீட்ல நாங்க இறக்கி விடுறோம். நீங்க தான் பில்லுல பாதி தரேன்னு சொன்னீங்களே" அப்படின்னா, "இல்ல, இல்ல நாங்க போய்க்கிறோம். நீங்க கிளம்புங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவிய அந்த பெண் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர பிளாக் பண்ணிடுறாங்க. இத யாரு பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இது போன்ற பப்புகள், இது போன்ற கிளப்ஸ் ஒரு பிஆர் ஏஜென்சிய ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்காக பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்ணி, அவங்களுடைய பப்ப பத்தி அட்வர்டைஸ் பண்ணி நெறைய கூட்டத்த வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஆர் ஏஜென்சிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இது போன்ற பிஆர் ஏஜென்சிஸ் இந்த மாரி பெண்களை ஏற்பாடு பண்ணி, அவங்களுக்கு தங்குறது, சாப்பிடுறது எல்லாம் ஃப்ரீ. அவங்களோட வேலையே இந்த மாரி அக்கவுண்ட்ட வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஒரு போலி அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. இத வச்சு ஒரு சில ஆண்கள டார்கெட் பண்ணணும். எப்போ ஒரு 10 ஆண்கள் அவங்களோட டார்கெட் முடிஞ்சு போச்சோ, திரும்ப வேற ஒரு பேர்ல அவங்களுக்கு வேற ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு இந்த அக்கவுண்ட்ட மூடிருவாங்க. அதுவும் குறிப்பாக மும்பை அந்தேரியில இருக்கக்கூடிய தி காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு கிளப். சரி இந்த ஏமாந்த ஆண்கள்லாம் சோசியல் மீடியாவுக்கு போய் இவங்களுடைய ஆதங்கத்த கொட்டி, இந்த சம்பந்தப்பட்ட இந்த கிளப்ஸோடைய அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா? Googleல அவங்களோட சைட் இருக்கும். அதுல போய் ரிவ்யூ எழுதுறோங்கிற பேர்ல இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா, என்ன மந்திரமோ தெரியல, எந்த மாயமோ தெரியல, அந்த ரிவ்யூஸ் எல்லாம் காணாம போயிடுதாம். சரி, இப்படி நம்மள ஏமாத்துறாங்களேன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு போனா, போலீஸ் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இல்ல நான் பில் எல்லாம் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஆண்களை மிரட்டுகிறார்கள்.
இந்த சம்பந்தப்பட்ட பெண்ண நீங்க வந்து மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி உங்கள தூக்கி உள்ள வச்சுருவோம். உங்களுக்கு அசிங்கமா போயிடும், அவமானமா போயிடும். உங்க வேலைக்கே உல வச்சுருவோம். உங்க எதிர்காலமே சூன்யமா போயிடும். பில்ல கட்டுறீங்களா? இல்ல இந்த அசிங்கம், அவமானத்தெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களா? அப்படின்னு மிரட்டுறாங்களாம். நியாயமா ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் பில்ல கட்டலன்னா, சம்பந்தப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் என்ன பண்ணணும்? ஒண்ணு அவர்கிட்ட பில்ல கட்டுங்கன்னு சொல்லணும். இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, போலீஸ் மூலமாக அந்த பில்ல வசூல் செய்யணும். அது என்ன? பெண்களை வச்சு மிரட்டுறது. சரி, இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆண்கள் இத பத்தி சமூக வலைதளங்கள்ல புலம்பி இருக்கிறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னோனே, தீபிகா நாராயண் பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு ஜர்னலிஸ்ட், அவங்க ஒரு மென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வேற. ஒரு ஃபில்ம் மேக்கர் அவங்க. அவங்க தொடர்ந்து இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆண்களை அணுகி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்கள் சார்பாக இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இவங்கள இப்படி ஏமாத்துறாங்களே, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே. ஏன் வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? அப்படிங்கிற கேள்விய வந்து எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு கிளப்ல சுமார் ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 ஆண்கள ஏமாத்துறாங்க. ரூ. 20,000லேருந்து ₹1,00,000 வரைக்கும் பில்ல போட்டு வசூல் பண்றாங்க. அப்படிங்கிற தகவல இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தெலுங்கானால இந்த மாதிரி ஹைதராபாத்ல இது நடந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லியில நடந்துச்சு. இப்ப மும்பைல நடக்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த டேட்டிங் கலாச்சாரம் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இருக்கு. இங்கேயும் பல கிளப்ஸ் இருக்கு. இங்கேயும் பல நைட் லைஃப் ஸ்பாட்ஸ் இருக்கு. இங்கேயும் பல ஆண்கள் போறீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த டேட்டிங் ஆப் மூலமா கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு, இது போன்ற கிளப்ஸுக்கும் போற ஆண்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு உஷாரா இருங்க. பொதுவாவே சோசியல் மீடியால வசதியான ஆண்களை, இல்ல ஏமாளியான ஆண்களை டார்கெட் பண்ணக்கூடிய இது போன்ற பெண்களும் இருக்கத்தான் செய்றாங்க. சோசியல் மீடியா பெண்களுக்கு மட்டும் தான் ஆபத்துன்னு சொல்ல முடியாது. ஆண்களுக்கும் ஆபத்து தான். எப்படியும் பப்புக்கு போகாதீங்க, கிளப்புக்கு போகாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணா பெரும்பாலானோர் கேட்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் போறது தான் போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றதும் எங்க கடமை தானே. அதனால ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து சொல்றேன். தயவு செஞ்சு இது போன்ற சோசியல் மீடியால வரக்கூடிய இது போன்ற கனெக்ஷன்ஸ்ல கொஞ்சம் உஷாரா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் உஷாரா, தெளிவா, கேர்ஃபுல்லா